வெல்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ரசப்பொடி தான் வாங்க அரைக்கலாம். கிட்டத்தட்ட 1 வீக்காக சோம்பேறித்தனம் ரசப்பொடி அரைக்கிறதுக்கு. ரசப்பொடி இல்லை அப்படிங்கிறதுக்காக சாம்பார் தூள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேங்க. கடையில் மட்டும் ரசப்பொடி சாம்பார் தூள் மட்டும் எப்பவுமே வாங்க மாட்டேன். எதையோ ஒன்று வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு மசாலாவை எடுத்து போட்டுக்கணும் அவழிஞ்சு கடையில் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்படி தான் உயிரே போகிற மாதிரி இருந்ததுனாலும். ஸோ என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி வந்து 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா அரைச்சிக்கிறனால நான் கம்மியாக தான் போட்டு அரைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுண்டு விரல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகத்தான் 1 வீக் வந்து வெயிட்டிங். நான் நார்மலாக வாங்குகிற கடை வந்து எப்பவுமே இருக்கிற கடை வந்து 2-3 நாள் லீவு. மற்ற கடையில் 2-3 பக்கம் கேட்டால் கிடைக்கல. இதுவே சந்தைக்கு போனோன்னா எங்களுது வந்து வெள்ளிக்கிழமை சந்தைங்க. சந்தைக்கு போனால் 40 ரூபா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு டைம் ரசப்பொடி அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே பக்கத்து கடையிலெல்லாம் வந்து 10 ரூபா பாக்கெட் தான் இருந்தது. சரி 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது போட்டு அரைச்சா கொஞ்சம் சளிக்கு நல்லா கேட்கு, நல்லா மணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டு ரசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகு. இதுதான் மெயின் இதில். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, முடக்கத்தான் தழை இருந்ததுன்னா போடுவேன். முடக்கத்தான் தழை இந்த டைம் வந்து தோட்டத்துக்கு போகையில் வந்து பறிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ முடக்கத்தான் தழை போடலை. திண்ணீர் பச்சை தழை என்னென்ன இருக்குதோ எல்லாமே போடுவேங்க. சளிக்கு ஓரியன்டாக என்னென்ன இருக்குதோ தூதுவளாந்தழை போடுவேன். இப்போ எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து சுத்தமாகவே ரசப்பொடி இல்லை. ஸோ நான் 2 மாதம் கழித்து எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அரைச்சிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இந்த கருவேப்பிலையும் அப்படி தான் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னா ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னா அடுத்த தலை கொண்டு ரூமில் தோட்டத்துக்கு போனால் கருவேப்பிலை கொண்டு வந்தோம்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற தலையை வந்து வெளியே எடுத்து தூக்கி போட மாட்டேன். வெளியே எடுத்துருவேன். அது பாலித்தீன் கவரில் போடாமல் அந்த கிளாத்தில் இருக்கிற துணி கவர் மஞ்சப்பை அதில் போட்டு வச்சுருவேங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே ட்ரை ஆயிரும். இது வந்து சீயக்காய் அரைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து சாம்பார் தூள் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். 1 இயர் ஆனாலும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2-3 மாதம் ஆனுவல் லீவ் வந்துச்சுன்னா எனக்கு இதுதான் வேலையாக இருக்கும். எல்லா பொடியும் அரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா 2-3 மாதம் கழிச்சு தான் ரசப்பொடி அரைச்சிருக்கணும். சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, அரைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் அரைச்சிட்ருக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டே இப்போ தான் சொல்கிறேங்க. என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, 1 டம்ளர் மல்லி, 1 டம்ளர் பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்திருக்கேன். மிளகு வந்து கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு, எனக்கு மெஷர்மெண்ட்டு சொல்ல தெரியல, ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு அதிகமாக போட்டுக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே வந்து ரசப்பொடிக்கும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போடுவேங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டால் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். இது கொஞ்சமாக தான் அரைக்கிறதுனால ஒரு 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் போட்டிருக்கேன். உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, உப்பு மஞ்சத்தூளும் போட்டால். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கிட்டு, எல்லாம் தனித்தனியாக தான் வறுத்தெடுத்துருக்கிறேன். மிளகாய், கருவேப்பிலை இதை மட்டும் தனியாக சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டால் வந்து அரைவிடாது. ஸோ அதை மட்டும் தனியாக அரைச்சி மற்றதை கூட மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மணமாக இருந்துச்சுங்க. ஆனால் இது 2 மாதத்துக்கு தான் வரும். அதுக்குள்ளேயே மறுபடியும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அரைச்சேன். இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டுனா ரெகுலர் யூஸுக்கு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்மெல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிறதுல ஒரு கவரில் போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்பப்போ வேணுங்கிறப்ப மட்டும்தான் எடுத்துக்குவேன். ஜஸ்ட்டு வந்து பூண்டு வெங்காயம் மட்டும் தட்டி போட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விட்டு புளியும் தக்காளியும் கரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் ரசப்பொடி இப்படி தான் அரைப்பேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா வந்து வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சளிக்கு வந்து நல்லா கேட்குங்க. நீங்கள் வேணாலும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு.